Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து search insert position. ஓகே, அதாவது இந்த ப்ராப்ளம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க அண்ட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு ஒரு சர்ச் எலமெண்ட் தருவாங்க. அந்த எலமெண்ட் ஒரு இன்டிஜராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே 7, 17, 27 இந்த 3 நம்பர் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நம்பர் தான் தருவாங்க, பட் நம்ம நிறைய கேசஸ் பார்க்கலாம் அப்படின்றதால இந்த மாதிரி 3 நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த அரேல 7 அப்படின்றது எந்த பொசிஷனில் இன்சர்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சார்ட்டரில் 7 அப்போ எங்கே இன்சர்ட் ஆகும்? 3, 5, 10 இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் 7 நமக்கு இன்சர்ட் ஆகணும். அப்போது அதோட எந்த இண்டெக்ஸில் இன்சர்ட் ஆகணும்? 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸில் இது இன்சர்ட் ஆகணும். அப்போ இதுக்கு நான் ஆன்சர் என்னன்னு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா 2 அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 17 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 17 கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு எதுக்கு நடுவில் வரணும்? 10, 12, 12க்கும் 20க்கும் நடுவில் தான் இந்த 17 வரணும். ஓகே, அப்போ இதோட இண்டெக்ஸ் நம்ம என்னன்னு ரிட்டர்ன் பண்ணணும்? 0, 1, 2, 3, 4 ஃபோர்த் இண்டெக்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம 4 ரிட்டர்ன் பண்ணணும். இதுவே 27 அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம 27 எங்கே வந்திருக்கும்? 20க்கும் மேலே, அதாவது இங்கே வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? 5 ஃபிஃப்த் இண்டெக்ஸ், அங்கே தான் நம்ம ஃபிஃப்த் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்ளம். இதுவே நம்ம நார்மல் சர்ச், லீனியர் சர்ச்னா ஈஸியாக நம்ம எல்லா எலமெண்ட்டையும் ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லீனியர் சர்ச்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 17 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எப்போ நான் 17ஓட பெரிய நம்பர் பார்க்கணும் அந்த இண்டெக்ஸ் தான் என்னோட ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கலாம். இது 17ஓட பெருசா? இல்லை, இதுவும் இல்லை, 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 இங்கே யா ஃபோர்த் இண்டெக்ஸ் வந்து 17ஓட பெருசு. அப்போது டெஃபினட்டாக நான் 4 அதான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இதுவே 7னா 3 7ஓட பெருசு இல்லை, 5 7ஓட பெருசு இல்லை, 10 யா இது 7ஓட பெருசு. அப்போது 2 அப்படின்ற இண்டெக்ஸை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்து தான் இங்கே வரணும். இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு பிக் ஆஃப் n. இதுவே நமக்கு ஒரு 1 lakh எலமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எல்லா நம்பரையும் நம்ம சர்ச் ட்ராவல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் வுட் டேக் பிக் ஆஃப் n. ஆனால் நம்ம பிளேலிஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, நம்ம இதை பைனரி சர்ச்சில் எப்படி கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற அல்காரிதம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யா, இந்த சொல்யூஷனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம லாஜிக்குள்ளே போயிடலாம். யா, இந்த ப்ராப்ளமோட லாஜிக் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பைனரி சர்ச் அல்காரிதம் மட்டும் பார்த்துருந்தாலே போதும். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பைனரி சர்ச் அல்காரிதம் லேர்ன் பண்ணுறதுக்காக நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகே, நம்ம பைனரி சர்ச் அல்காரிதம் மட்டும்தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். லாஸ்ட் ரிசல்ட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த எல் அப்படின்ற லோ வேரியபிளில் நமக்கு ஆன்சர் வந்து இந்த கரெக்டான இண்டெக்ஸ் கிடச்சிரும். அதுதான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ இங்கே பைனரி சர்ச்சை அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எதை எடுத்துருக்கோம் அப்படின்னா 7 அப்படின்ற எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு இந்த அரே கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்டில் 7 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இண்டெக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அனதர் திங், இந்த ப்ராப்ளமில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்க எலமெண்ட் இப்போ 10, இங்கே 7 இல்லாமல் 10 கொடுத்துருக்காங்க. அது அரேலேயே இருக்குது, ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அது என்ன இண்டெக்ஸில் இருக்கோ அதை நம்ம டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிட போகிறோம். ஸோ கொடுத்துருக்க எலமெண்ட் அந்த அரேல இருக்குன்னா நம்ம அதை அந்த இண்டெக்ஸ் தேடி அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா தான் நம்ம அதோட சர்ச் இன்சர்ட் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த 7 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நான் இது இங்கே எழுதிக்கிறேன். 3, 5, 10, 12, 20. ஓகே, நம்ம நார்மலாக பைனரி சர்ச் அல்காரிதமில் என்ன பண்ணுவோம்? லோ எடுத்துப்போம், ஹை எடுத்துப்போம். ஃபைன். இப்போது நெக்ஸ்ட்டு அதுக்கான மிட் கண்டுபிடிப்போம். ஸோ மிட் இங்கே எடுத்தோம் அப்படின்னா இது 0th இண்டெக்ஸ், இது 4th இண்டெக்ஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 2 தான் கிடைக்கும். ஸோ மிட் வந்து இது. ஓகே, இப்போ நம்ம மிட் வந்து சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட்டை விட பெருசு. அப்போது நம்ம சின்னதை நோக்கி தான் போகணும். ஓகேவா? மிட் வந்து சர்ச் பண்ணுறதை விட பெருசு. அப்போது நமக்கு அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் எதுவுமே தேவையில்லை. அப்போ ஹை எங்கே போடுவோம்? ஹை ஆப்வியஸாக மிட் -1க்கு தான் போடுவோம். ஓகே, ஃபைன். இப்போது ஹை இங்கே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே எல்ஹெச், எல் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் நம்ம அல்காரிதம் ஃபாலோ ஆகும். அகைன் நம்ம சர்ச் பண்ணோம், மிட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மிட் இப்போ நமக்கு எங்கே கிடைக்கும்? 0 + 1/2 நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸாக மிட் வந்து இங்கே தான். ஓகே, இப்போது நம்ம மிட் வந்து சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட்டை விட சின்னது. அப்போது நம்ம பெருசாக நோக்கி தான் போகணும். 3, ஆனால் நமக்கு 7 தேவை. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? லோவை எடுத்து மிட் +1க்கு போகிறோம். லோவை எடுத்து மிட் +1க்கு போகிறோம். யா, இப்போது இதுவும் நமக்கு
ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அகைன் நம்ம பார்க்குறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் லோ அண்ட் ஹைக்கு மிட் எடுத்தால் எது வேணும் அதே தான் வரும். இப்போ இந்த 5 அந்த 7 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்வியஸாக சின்னது தான். அப்போ அகைன் என்ன பண்ணுவோம், நமக்கு இன்னும் பெருசு தேவை. 5 இருக்குது ஆனால் நமக்கு 7 தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் பெருசை நோக்கி போவோம். அதனால அகைன் லெஃப்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மிட் ப்ளஸ் ஒன்னுக்கு போடுறோம். யா, இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு லோ வந்து ஹையை தாண்டிடுச்சு. இதோட நமக்கு பைனரி சர்ச் அல்காரிதம் நமக்கு வைல் லூப் ஸ்டாப் ஆகிடும். இப்போ நம்ம இதை வச்சு லோ எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு லோவை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வேல்யூபிளான இண்டெக்ஸா 3, 5, 7 தேர்ட் இண்டெக்ஸ்க்கு தான் வரும், நமக்கு கிடச்சிருச்சு. யா, பர்ஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 17 இதுக்கானதை பார்க்கலாம். நான் எதனால் லோ கரெக்டாக எப்பயுமே வருது அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம மற்ற ரெண்டு 17 அண்ட் 27 நம்ம ட்ரை ரன் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். அகெயின் இதை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடலாம். ஸோ லோ ஹை, இப்போது 7 முடிஞ்சிருச்சு. கரெக்டான ஆன்சர் வந்து 2. ஓகே, இப்போ நம்ம 17 பார்க்க போகிறோம். யா, லோ ஹை மிட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது. இப்போ மிட் வந்து நமக்கு 17 விட சின்னது. அப்போது நம்ம எதை நோக்கி போகணும், எல் வந்து மிட் ப்ளஸ் ஒன்னுக்கு போயிடும். இது எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு எல்ஹெச். இப்போ இதில் மிட் எது, இது 7/2. அகைன் மிட் நமக்கு இங்கே தான் வரும். ஓகே, மிட் வந்து இப்போது அகைன் எலமெண்ட்டை விட சின்னது, சர்ச் எலமெண்ட்டை விட சின்னது. அதனால் அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், பெருசை நோக்கி போகணும். அப்போது எல் வந்து மிட் ப்ளஸ் ஒன்னுக்கு வந்துடும். ஏன் முடிஞ்சது. இப்போ அகைன் எல் அண்ட் ஹெச் இதை நாம் பார்க்குறோம். எல் அண்ட் ஹெச்சுக்கு மிட் எடுத்தோம்னா அதுவும் இங்கே தான் வரும். இப்போது நாம் பார்க்கும்போது 20 வந்து 17 நம்ம தேர்ட் எலமெண்ட்டோட பெருசு. அப்போது நம்ம அதிகமானதில் இருக்கும். அப்போ நம்ம இன்னும் கம்மியானதை நோக்கி போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹையை மிட் மைனஸ் ஒன்னுக்கு போடுவோம். ஹையை மிட் மைனஸ் ஒன். ஓகே, ஃபைன். இப்போது நமக்கு அகைன் வைல் லூப் எண்ட் ஆகிடும். பிகாஸ் எல் வந்து ஹெச்சை தாண்டிடுச்சு. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லை ரிட்டர்ன் பண்ணி விட்டுலாம். அதான் இண்டெக்ஸ், கரெக்டான இண்டெக்ஸ். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 17 12க்கும் 20க்கும் நடுவில் வரணும். அப்போ எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு, 0, 1, 2, 3, 4 ஃபோர்த் இண்டெக்ஸில் தான் நமக்கு எல்லோ இருக்குது. ஸோ விச் இஸ் கரெக்ட். யா, அதே மாதிரி இப்போ நம்ம 27 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. நம்ம 27 எடுத்துக்கலாம். இது எல் அண்ட் ஹெச். ஓகே, இப்போ நம்ம மிட் கண்டுபிடிச்சோம்னா ஆப்வியஸாக இங்கே வரும். நம்ம 10 கிடச்சிருக்கு. நமக்கு அதிகமானது தேவை. அப்போ லோவை எடுத்து நம்ம மிட் ப்ளஸ் ஒன்னுக்கு போடுவோம். இப்போ அகைன் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிட் இங்கே கிடைக்கும். இன்னும் நமக்கு ஹையானது தான் தேவை. நமக்கு 12 இருக்குது, 27 தான் தேவை. அகைன் லோ எடுத்து மிட்டுக்கு போடுவோம். இப்போ நமக்கு அகைன் இதுக்கும் மிட் எடுத்தோம் அப்படின்னா 20 கிடச்சிருக்கு. நமக்கு 27. அப்போது இன்னும் எனக்கு அதிகமாக தேவை. அப்போ என்ன தேவை, நம்ம ரைட்டில் போகணும். லெஃப்ட் வந்து லோ வந்து மிட் ப்ளஸ் ஒன் இங்கே. இப்போது இந்த டைமில் நமக்கு வைல் லூப் ஸ்டாப் ஆகிடும். பிகாஸ் லோ வந்து ஹையை தாண்டிடுச்சு. இப்போ அகைன் எல் அப்படின்ற இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டான இண்டெக்ஸ் கிடச்சிடும். 0, 1, 2, 3, 4, 5. எஸ், கரெக்ட். 27 நமக்கு இந்த இடத்துல தான் இன்சர்ட் ஆகணும். 0, 1, 2, 3, 4, 5. யா, ஸோ நமக்கு பைனரி லாஜிக் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எல்லை லோவை ரிட்டர்ன் பண்ணி விட்டோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளமே முடிஞ்சுது. பட் ஆனால் அது எப்படி கரெக்டாக லோ வந்து நமக்கு ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு அரேயில் ஒன்ஸ் எப்போ லோ வந்து ஹையை விட கம்மியாக இருக்கோ, இந்த மாதிரி நமக்கு கொலாப்ஸ் ஆகிற டைமில் நமக்கு வைல் லூப் எண்ட் ஆகும். அது என்ன டைம்லனா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் 11 வச்சுருக்கேன். இந்த 11 இந்த அரேயில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே போகும்போது ஹை இங்கே வந்திருக்கும், லோ இங்கே வந்திருக்கும். ஓகே, அந்த வைல் லூப் முடிஞ்சோடனே நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ஹை எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம்னா நம்ம தேட வேண்டிய எலமெண்ட்டோட லோ நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரை அது காமிச்சிருக்கும். ஸோ ஹை வந்து எதை பாயிண்ட் பண்ணியிருக்கு, 10, விச் இஸ் நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் டு 11. அது லோ லோ எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா நியரஸ்ட் கிரேட்டஸ்ட் எலமெண்ட் டு 11. பாருங்கள், இதே தான் நீங்கள் எந்த நம்பர் எலமெண்ட் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தாலும் அந்த ஹை வந்து என்ன பாயிண்ட் ஆயிருக்குன்னா இந்த எலமெண்ட்டோட நியரஸ்ட் லோவஸ்ட் நம்பரை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். 11ஓட நியரஸ்ட் லோவஸ்ட் 10. லோ எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த தேட வேண்டிய எலமெண்ட்டோட நியரஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பரை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் அதனால் இந்த ப்ராப்ளமுக்கு நமக்கு ஃபைனலாக என்ன தேவை, நம்ம சர்ச் பொசிஷன் தான் தேவை. அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட் இருந்ததுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த இண்டெக்ஸை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அதனால தான் லோ அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். லோ எதை பாயிண்ட் பண்ணோம்னா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் இருக்க இண்டெக்ஸ் அதுதான். யா, ஃபைன் கைஸ். ஸோ இதோட கோட் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்க்கலாம். யா,
இங்கே சர்ச் இன்சர்ட்டை நம்ம பார்த்த மாதிரி நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க அண்ட் டார்கெட் கொடுத்துருவாங்க. லோ ஈக்குவல் 0ன்னு எடுத்துப்போம், 0th இண்டெக்ஸ், ஹையை நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துப்போம். ஓகே, வைல் லூப் நம்ம பார்த்த பைனரி சர்ச் அல்காரிதம் சேம் அல்காரிதம் தான் இங்கேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். டார்கெட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா மிட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நமக்கு கிடச்சிருக்கிறது டார்கெட்டை விட பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம ஹையை முன்னாடி கொண்டு வருவோம். இல்லை நமக்கு இன்னும் அதிகமானது தேவை அப்படின்னா லோவாக மிட்டு கொண்டு போவோம். எல்லாம் பைனரி சர்ச் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் லோ மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்றோம். இந்த லோ ரிட்டர்ன் பண்ணி விடுறதுக்கான லாஜிக்கை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய எலமெண்ட்டோட நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் அந்த இண்டெக்ஸில் தான் நம்ம எப்படியும் இன்சர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால லோ ரிட்டர்ன் பண்ணிடுறோம். எல்லாம் அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் அனலைஸ் பண்ணிடலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ். டைம் காம்ப்ளெக்ஸ்னு நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா பிக் ஆஃப் லாகின். இது ஏன் பிக் ஆஃப் லாகின் அப்படின்னா, நான் இந்த பைனரி சர்ச் அல்காரிதம் அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டெரிவேஷனோட. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், பிகாஸ் நம்ம வெறும் ஹை லோ அப்படின்ற வேரியபிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர எக்ஸ்ட்ரா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. Yeah, okay guys. We will meet on another binary search problem. Thank you.